ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மொரட்டு குக். இன்னைக்கு நம்ம பலாக்கா பிரியாணி பண்ண போகிறோம். பேர் ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல? சரி வாங்க அந்த பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பலாக்கா எடுத்துக்கிறோம். அதோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்கின் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணதும் நம்ம இந்த பலாக்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். கட் பண்ணும்போது அது சென்டரில் இருக்கிற அந்த தண்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா அது பிரியாணிக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ வேண்டாம். நம்ம பிரியாணி செய்ய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம அடுப்புக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்த அந்த பலாக்கா துண்டுகளை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா டீப்பாக பொரித்து நம்ம வெளில எடுக்கும்போது அந்த பிரியாணியில் அதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம பொரிச்ச அந்த பலாக்கா துண்டுகளை ஒரு சின்ன பவுலில் போட்டு அதில் கொஞ்சமாக தயிர், மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் கலந்து நல்லா ஃப்ரீசரில் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாம் சூடானதும் 3 பிரியாணி இலை, 3 பட்டை, 3 நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய், 4-5 கிராம்பு. இதோட நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்க பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 4 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டோம். புதினா சேர்த்துக்கலாம். வதக்கும் போதே கொஞ்சம் புதினா சேர்க்கும் போது கொஞ்சம் டேஸ்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சாந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொரிச்சு மேரினேட் பண்ணி வச்சிருந்த அந்த பலாக்காவை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வதக்கிட்டு இருக்கிற கேப்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, சோம்பு, கசகசா இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சு அதை நம்ம மசாலா அந்த கலவைகளோட சேர்த்துடலாம். ஒரு கிலோ அரிசியை ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கோம். இப்போ பாருங்க மசாலா நல்ல பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த அரிசியை நல்லா மசாலாவோட கலந்து விட்டுக்கலாம். நாங்கள் எடுத்துக்கிட்ட 1 கிலோ ரைஸுக்கு எங்கள் கப்புக்கு 3 கப் ரைஸ் வந்துச்சு. நான் 6 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்.
நம்ம தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக அதில் நான் புதினா சேர்த்து மூடி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, அரிசி கொஞ்சமாக வெந்திருக்கு. இப்போ நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வெந்து நல்லா மேலே தெரிய ஆரம்பிக்கும் போது நம்ம தம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம தம் போட்டுட்டு பிரியாணியை ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். மினிட்ஸ் ஆயிடுச்சு. பிரியாணி ஓபன் பண்ணி பார்க்க போறோம். வாவ், நல்லா வந்திருக்கு. நம்ம பிரியாணி நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். வாவ், பாருங்க நம்ம பிரியாணி எவ்வளோ அழகா ரெடியாகி உட்கார்ந்துருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம இந்த பிரியாணியை உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எங்க கமெண்ட்ல போடுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, எங்க மொரட்டு குக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.